ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபரோட வெயிட் லாஸ் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் பிரியா அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரி தான் அவங்களே அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் பிரியா பத்தி ஒரு குயிக்கா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா இவங்க வந்து 10 இயர்ஸா வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருந்து ஹெவி வெயிட்டால அவங்களால கன்சீவ் ஆக முடியாம அதுக்கப்புறம் வெயிட் குறைச்சி பிசிஓடி ப்ராப்ளமும் அதனால சால்வ் ஆகி இப்போ அவங்களுக்கு 3 வயசுல ஒரு குட்டி பாப்பா இருக்கிறாங்க அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ஏன் நான் ஷேர் பண்றேன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதர் பிரெக்னென்ட் ஆயிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்றது அதாவது பிரெக்னன்சி அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் பண்றது இல்ல பிரெக்னென்ட் ஆகணும் வெயிட் லாஸ் பண்ணணும் இப்படி 2 ஸ்டேஜ்ல இருப்பீங்க 2 பேருக்குமே இந்த ஸ்டோரி கண்டிப்பா மோட்டிவேட்டிங்கா இருக்கும் ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது என்னங்க நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தானே ஸோ இன்னைக்கு பிரியா அவங்க வெயிட்டை எப்படி குறைச்சாங்க வெயிட்டை குறைச்சு அதை எப்படி ஃபாலோ பண்ணாங்க முக்கியமா எவ்வளோ நமக்கு கிரேவிங்ஸ் வரும் அந்த கிரேவிங்ஸ் எப்படி கட்டுப்படுத்திக்கிட்டாங்க அதெல்லாம் அவங்களே ஷேர் பண்ண போறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் 10 இயர்ஸ் அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேப்பாக இருந்தது. ஸோ எனக்கு அதுலேருந்து எனக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து மெடிக்கல் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு சரி வேற ஏதாவது ஒரு விஷயத்துல மைண்டை வந்து டீவியேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த என்னோட சிஸ்டருமே பார்த்தீங்கன்னா அவங்களுமே 30 kgs கிட்ட லாஸ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து வாக்கிங் போவேன் பர் டே. அப்போ 2 to 3 ஹவர்ஸ்மே பார்த்தீங்கன்னா சாங்ஸே ப்ளே பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் ரிப்பீட்டட் சாங்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாக்டவுன் டைமில் தான் உங்களோட சேனல் லெட்ஸ் டாக் நிலா அப்படிங்கிற சேனலை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணேன். அதெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து நீங்கள் போடுவீங்க இவங்க வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணாங்க 16 கிலோ எப்படி கம்மி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கியூரியாசிட்டியாக இருந்தது. பட் அதில் இன்னும் என்னன்னா சில பேரோட மோஸ்ட் ஆஃப் த ஃபேஸஸ் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரிவீல் பண்ண மாட்டீங்க. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏஜ் வந்து கம்மியாக தெரியுமா ஃபேஸில் ஃபேட் ஃபேஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அதனால தான் நான் உங்களை தாராளமாக என்னோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறது நான் ப்ரெக்னென்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சதே 3 months அப்புறமா தான் நான் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரியும். ரொம்பவும் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் இது. நான் என் லைஃப்பில் ப்ரெக்னென்ட்டே ஆக மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் வெயிட் லாஸ் எப்போ குறைஞ்சது பிசிஓடி வந்து ரெகுலர் போயிட்டு எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு டைமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம எப்படி டெய்லி குளிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் டிவி பார்க்குறோம் ஃபோன் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம இனிஷியலாக காலைல எழுந்த உடனே ஏதாவது ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ ஜம்பிங் ஜாக்ஸோ வாக்கிங்கோ ஏதாவது ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கிரேவிங் சாப்பிட்லாம் அப்படின்னா கூட நம்ம காலைல கஷ்டப்பட்டு பண்ணோம்ல அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வருவோம். ஸோ வந்து இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8-9 இயர்ஸ் பேக் நான் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா ஜிம்மு போய் ஜும்பா போய் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்து எல்லாமே அட் ஏ டைமில் நான் பண்ணி ஒரு 6 days கூட அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஸோ அப்படி யாருமே அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உடம்பை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து வெளியில் சாப்பிட்றத கட் பண்ணுங்க சுகரை கட் பண்ணுங்க இதை மட்டுமே பண்ணாலே போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஈஸியாக 3 to 4 kgs 1 month அப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது வெயிங் ஸ்கேலில் 3 to 4 kgs நீங்கள் லாஸ் ஆகும் போதே இட் பிகம்ஸ் அடிக்ட். இது ஒரு ட்ரக் மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி நம்ம 3-4 kgs கம்மியாயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு 20 minutes வாக்கிங் போங்க. நான் 20 minutes வாக்கிங் போனேன். அப்புறம் அதாவது 2-3 daysக்கு அப்புறம் காலேஜ் 20 minutes ஈவினிங் 20 minutes போனேன். அதுக்கப்புறம் 1/2 hour 1 hour கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 month அப்புறம் என்னோட ரொட்டீன் வந்து 3 to 4 hours வாக்கிங் மட்டுமே பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 72 kgs வரைக்கும் என்னால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சுது.
அதுக்கப்புறம் என்னால் என்ன டயட் இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் என்னால் அதுக்கு மேலே எனக்கு வந்து லாஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கு நான் ஜிம் எல்லாம் நான் போகணுன்றது இல்லை. டம்பிள்ஸ் வாங்கினேன். வீட்லேயே நான் ஒரு 40 மினிட்ஸ் டம்பிள்ஸ் வந்து வீக்லி 3 to 4 டைம்ஸ் பண்ணேன். ஸோ அப்படி இப்படி எனக்கு வந்து கம்மி ஆச்சு. ஸோ அதனால வந்து வெயிட் கம்மி பண்ணாலே நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகும். இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகும், பிசிஓடி சால்வ் ஆகும். வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால நம்ம மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்க லேடிஸ் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். இதை நான் ரொம்ப ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டேன். இந்த வெயிட் லாஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் குழந்தை வந்து எனக்கு பெருசாகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இப்போவும் ஒன்றும் இல்லை. வெயிட் லாஸ் ஜேர்னி பார்க்குறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நானுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். என் குழந்தைய பார்த்துக்கிறேன். எனக்கு ஏஜான மாமியார் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டையும் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்ம யோசிச்சுப்பாங்க, இப்போ ஒத்த நாள் இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னு படுத்துட்டோம்னா நம்மளுக்கு யாரும் கிடையாதுங்கிற அந்த மைண்ட் செட் வந்தாலே டெஃபினட்டாக நம்மளால ஹெல்த்தில் வந்து இன்னமும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து நல்லா ப்ரோட்டீனாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் ரீசெண்டாக. ப்ரோட்டீன் சாப்பிட்றது, ஒரு டம்பிள்ஸ் வாங்குறது, வெயிங் ஸ்கேல் வாங்குறது, இன்ச் டேப் வாங்குறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவாக பார்க்காதீங்க. நம்ம லைஃப் ஸ்டைலோட இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம லைஃப் லாங் டைம் நம்ம போகிற ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை வந்து சாப்பிடுங்க. நிறைய கீரை எடுத்துக்கோங்க, நிறைய காய் எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் வந்து 99% வந்து கம்மி பண்ணிடுங்க. ஷாலோ ஃப்ரை அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் வீக் 2 வீக்ஸ் கிட்ட நான் ஒழுங்காக இருப்பேன் டயட்டில். 3rd வீக்கில் நான் நடுது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு வடையை சாப்பிட்றது, இல்லை டக்குன்னு ஒரு 5-6 பீஸ் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு சரி அதான் இன்னைக்கு சாப்பிட்டோம்ல, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இப்படி எல்லாம் இருந்துக்கலாம், நாளைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வேண்டாம். ஒரு மிஸ்டேக் பண்ணுறோமா, பரவாயில்ல பண்ணலாம், பட் அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் வந்து நம்ம பண்ணணும். நம்ம வந்து அடுத்த வருஷம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த செகண்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விதமான அடிக்ஷன் தான். ஒன்ஸ் நீங்கள் ட்ராப் ஆகுறது முதல்ல உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்புறமா அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும். இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். யாரையும் மோட்டிவேட் பண்ணவே முடியாது. நம்மளே தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். நம்மளை தவிர யாருமே நம்மளை வந்து பார்த்துக்கவும் மாட்டாங்க. ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்கள, நம்ம ஹஸ்பண்டை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் நிலா மேம், எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்கள் சேனல் நிஜமாக சொல்கிறேன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இதெல்லாம் நான் இது பார்க்கல அப்படிதான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்க மாட்டேன். சரி ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு போகலாம் தான். பட் இது மாதிரிலாம் கேட்க அடுத்தது இன்னும் நம்ம கம்மி பண்ணணும், இன்னும் கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணலாம், இன்னும் 10 மினிட்ஸ் அதிகமாக பண்ணலாம் இப்படிங்கிற பூஸ்டப் தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னங்க பிரியாவோட ஸ்டோரியை கேட்டிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கேட்குற எனக்கே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அதனால தான் பிரியாவை நான் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். முக்கியமாக அவங்க எனக்கு டாக்குமெண்ட் மாதிரி அமைச்சிருந்தாங்க. இல்லை நீங்களே பேசி அனுப்புங்கன்னு சொல்லி நான் அவங்களை பேசி அனுப்ப வச்சேன். ஸோ அவங்க ஸ்டோரியை கேட்டு உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதை விடாதீங்க. நம்ம சேலஞ்ச் இப்போ போயிட்டு இருக்கு. February end வரைக்கும் இந்த சேலஞ்ச் போகும். தினமும் வாக்கிங் பண்ணுங்க. அவங்க சொன்ன மாதிரி ஹெல்த்தியா லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய டயட் வீடியோஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு டயட்டை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ, முக்கியமா எதை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.